மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஐயாவின் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் இயல் 7 உள்ள தலைமை பண்பு என்னும் துணைப்பாட பகுதியையும் கர்ம வீரர் காமராசர் என்னும் பொது கட்டுரையை எவ்வாறு எழுதலாம் என்பதை பற்றியும் பார்த்தோம். இப்ப தலைமை பண்பு இந்த துணைப்பாட பகுதியில் நாம் எதை தெரிந்து கொண்டோம். செந்தூர் என்ற ஒரு அழகிய கிராமத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த செந்தூர் என்ற அழகிய கிராமத்தை ஆட்சி செய்தவர் யார்? அவ்வூரின் தலைவர் யார்? வேம்பன். இந்த செந்தூர் என்ற ஊரின் தலைவர் யார்? வேம்பன். அவர் என்ன செய்ய முயற்சி செய்தார்? அதாவது செந்தூரை மேலும் பலவாறு முன்னேற்ற வேண்டும் என்று பலவாறு முயற்சி செய்தார். அதற்காக அந்த ஊரில் உள்ள அனைத்து பெரிய மனிதர்களிடமும் பொருளுதவி வாங்கினார். அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாரு? வெரி குட். அந்த பொருள் செல்வத்தை எல்லாம் நிர்வகிக்கும் பொருட்டு ஒரு நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார். அதற்காக அவர் என்ன செஞ்சாங்க? வெரி குட். அந்த ஊர்ல போய் முரசு அறிவித்தாங்க. அதன்படி ஊர் மக்கள்ல 2 பேர் போட்டியிட வந்தாங்க. யாரு? வெரி குட். பாலன், பூவண்ணன். இந்த 2 பேருமே பாத்தீங்கன்னா அந்த செந்தூர் என்றும் அந்த அழகிய ஊரை நிர்வகிக்கும் பொருட்டு நாங்க நிர்வாகியாக பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு 2 பேர் வந்தனால இந்த ஊர் தலைவர் என்ன செஞ்சாங்க? அந்த 2 பேருக்கும் போட்டிகளை அறிவித்தாங்க. எத்தனை போட்டிகளை அறிவித்தார்? வெரி குட். 3 போட்டிகளை அறிவித்தார். அதுல முதலாவதாக உள்ள போட்டி என்ன? மக்களுக்கு பிடித்தவாறு இருக்க வேண்டும். அதற்கு பாலன் என்ன செய்தார்? ஊர் மக்களை அழைத்து அவர்களுக்கு வெரி குட் அறுசுவை உணவு வழங்கினார். யாரு? பாலன் என்ன பண்ணாரு? அந்த ஊர் மக்களை அழைத்து அவர்கள் வயிறார உண்ணும் அளவிற்கு அறுசுவை உணவுகளை வழங்கினார். அறுசுவை அப்படின்னா என்ன? இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, இதைதான் அறுசுவை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அறுசுவை உணவை மக்களுக்கு வழங்கியவன் யார்? பாலன். அப்ப பூவண்ணன் என்ன செய்தார்? வெரி குட். அந்த ஊரில் உள்ள சில திறமை வாய்ந்தவர்கள் அழைத்து கொண்டு அவர்களுக்கு கல்வியினை போதித்தார். அவர்களுக்கு என்ன பண்ணாங்க? கல்வியினை போதித்தார். அடுத்தது 2வது போட்டி என்ன? மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும். பொருளாதாரம் என்ன? ஏழையா உள்ளவங்கள பணக்காரங்களெல்லாம் மாற்றணும். அதான் ஒருத்தவங்க ஏழையாவே இருக்கக்கூடாது, அவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். அதான் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும். ஓகே, இதுக்கு பாலன் என்ன செய்தாரு? வெரி குட். பாலன் என்ன பண்ணாரு? தன்னிடம் உள்ள சொத்துக்களை அந்த மக்களுக்கு பிரித்து கொடுக்க எண்ணினார். தன்னிடம் இருந்த சொத்துக்களை அந்த மக்களுக்கு பிரித்து கொடுக்க எண்ணினார். ஆனா பூவண்ணன் என்ன செய்தார்? கல்வியுடன் மற்ற கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். 3வது போட்டி என்ன நடந்துச்சு? மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும். பரிவு அப்படின்னா வெரி குட். பரிவு அப்படின்னா இரக்கம். மக்களின் மீது இரக்கம் கொள்ளுதல் வேண்டும். பாலன் மக்களின் மீது இரக்கம் கொண்டானா? இல்லை. மக்களின் மீது இரக்கம் கொண்டவன் யார்? பூவண்ணன். அவன் என்ன பண்றான்? ஒரு வழியில நடந்து போயிட்டு இருக்கான். அவ்வாறு போகும்போது ஒரு பாட்டி என்ன பண்றாங்க? மரத்துக்கு கீழே படுத்திருக்காங்க. என்னாட்டி எழுந்திருக்கவே முடியல, தம்பி என்னை கொஞ்சம் தூக்கி உட்கார வை அப்படின்னு சொல்றாங்க. பாலன் அந்த பாட்டியை தூக்கி உட்கார வைத்தானா? இல்ல. யாருதான் உட்கார வைத்தது? பூவண்ணன் தான் அந்த பாட்டியை தூக்கி உட்கார வைத்தான். அவருடைய அந்த களைப்பு போங்க,
அந்த களைப்பு நீங்க அவர் என்ன பண்ணாரு, அருகில் உள்ள ஒரு விடுதிக்கு சென்று, உணவு விடுதிக்கு சென்று உணவு வாங்கி வந்து கொடுத்தார். ஓகே, அப்ப மக்களிடம் பரிவு காட்டியவர் யார் அப்படின்னா பூவண்ணன் தான். அதனாலதான் அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணாரு, பூவண்ணனை அவன் ஊரை நிர்வகிக்கும் நிர்வாகியா தேர்ந்தெடுத்தார். ஓகேவா, இதுதான் நம்ம தலைமை பண்பு என்னும் துணைப்பாட பகுதியில் பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு தலைமை பண்பை ஏற்க வேண்டும்னா நம்ம கிட்டையும் இந்த 3 பண்புகள் இருக்க வேண்டும். நாம் தலைமை பண்பினை ஏற்க வேண்டும் எனில் நம்மளிடம் இருக்க வேண்டிய அந்த 3 பண்புகள் எது அப்படின்னா இதுதான். 1, மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். 2, மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும். 3வது, மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும். இந்த 3 பண்புகளையும் நாம் செய்தோம்னால் நாம் தான் நாட்டின் தலைவர். ஓகேவா, அடுத்தது கர்ம வீரர் காமராசர் அப்படின்னு ஒரு பொது கட்டுரையை எவ்வாறு எழுதலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா இப்ப நம்ம தலைப்பு என்ன பண்ணோம், தலைப்புனா நடுப்புற கர்ம வீரர் காமராசர் அப்படின்னு போட்டுட்டு குறிப்பு சட்டம், அதுல முன்னுரை, பிறப்பும் வளர்ப்பும், தொண்டால் உயர்ந்த தூயவர், முதலமைச்சராக ஆற்றிய பணிகள், முடிவுரை அப்படின்னு பார்த்தோம். ஓகே, இந்த முன்னுரையில நான் என்ன சொன்னேன், ஏழை பங்காளர், தென்னாட்டு காந்தி, கருப்பு காந்தி, இவ்வாறெல்லாம் புகழப்படுவோர் யார் அப்படின்னா காமராசர். நம்ம முன்னுரையில இவ்வாறு சொல்லணும். ஓகேவா, அடுத்தது பிறப்பும் வளர்ப்பும். இந்த காமராசர் எங்கு பிறந்தார், விருதுநகரில் பிறந்தார். காமராசர் எங்கு பிறந்தார், விருதுநகரில் பிறந்தார். 15/7/1903 விருதுநகர்ல பிறந்தார். இவங்க அப்பா பேர் என்ன, குமாரசாமி நாடார். அம்மா பெயர் சிவகாமி அம்மா. குமாரசாமி நாடார் அவர்களுக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர் தான் நம்முடைய காமராசர். இவர் எத்தனையாவது வகுப்பு படிக்கும் பொழுது அவருடைய தந்தை இறந்து போனார். வெரி குட், 6ஆம் வகுப்பு. இப்ப காமராசர் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தந்தை என்ன பண்ணாரு, இறந்து போயிட்டார். இப்ப தந்தை இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல செல்வம் இருக்குமா, பணம் இருக்குமா, இருக்காது. அதனால இவர் என்ன பண்ணாரு, வறுமை காரணமாக வேலைக்கு சென்றார். யாரு போனா, காமராசர். காமராசர் தன் தந்தை இறப்புக்கு பின் குடும்ப வறுமையின் காரணமாக வேலைக்கு செல்கிறார். ஆனா அவருடைய மனம் வேலைக்கு சென்றதா இல்லை. அவருடைய மனம் எதன் மீது தான் இருந்துச்சு, மனம் அப்படின்னா உள்ளம். அவருடைய உள்ளம் எதன் மீது ஆர்வம் செலுத்தியது அப்படின்னா நாட்டின் விடுதலையின் மீது ஆர்வம் செலுத்தியது. அதற்காக அவர் என்ன செய்தார், வெரி குட், காங்கிரஸ் கட்சியில் தன்னை ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். காமராசர் என்ன பண்ணாரு, காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். அதன் மூலம் படிப்படியாக அவர் வளர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஆனார். யாரு, காமராசர். அடுத்தது தொண்டால் உயர்ந்த தூயவர். தூயவர் அப்படின்னா யாரு, தூய்மையான உள்ளம் கொண்டவர். தூயவர் அப்படின்னா யாரு, தூய்மையான உள்ளம் கொண்டவர். இவரை ஏன் தூய்மையான உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. காமராசர் பாத்தீங்கன்னா 1963 அகில இந்திய காங்கிரசின் தலைவர் ஆனார். யாரு, காமராசர். 1963 அகில இந்திய காங்கிரசின் தலைவர் ஆனார். 1964 இந்தியாவின் முதல் பிரதமர் ஆன நேரு அவர்கள் இறந்து விட்டார். உடனே கட்சியில நான் தான் பிரதமர் ஆவேன் அப்படின்னு பல்வேறு கூச்சல் குழப்பம். உடனே காமராசர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் அவர் நாட்டின் பிரதமர் ஆக வாய்ப்பு இருந்தது. ஆனால் காமராசர் அதை விரும்பவில்லை. அதை விரும்பாமல் லால் பகதூர் சாஸ்திரி என்பவரை பிரதமராக்கினார். யார, லால் பகதூர் சாஸ்திரி என்பவரை நம் நாட்டின் பிரதமராக்கினார்.
சிறிது காலத்துக்கு பின் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களும் இறந்து போய்விட்டார். பின் மறுபடியும் கட்சிக்குள் நான் தான் நாட்டின் பிரதமர் ஆவேன், நான் தான் நாட்டின் பிரதமர் ஆவேன் அப்படின்னு பல்வேறு கூச்சல் குழப்பம். இந்த குழப்பத்தை போக்குவதற்காக நேருவின் அன்பு மகளான இந்திரா காந்தியை நாட்டின் பிரதமராக்கினார். அதனாலதான் இவரை தொண்டால் உயர்ந்த தூயவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக முதலமைச்சராக ஆற்றிய பணிகள். நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 1954 ஆண்டு முதல் 1954 ஆண்டு முதல் 1963 ஆண்டு வரை 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா காமராசர். இவருடைய காலத்தில் தான் பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டன நம் மாநிலத்தில். மதிய உணவு திட்டம், பள்ளி குழந்தைகள் பசியின்றி படிப்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் ஏற்ற தாழ்வின்றி நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சமமாக படிக்க வேண்டும் என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். மக்கள் இருளில் மூழ்கிவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு மின்சார திட்டங்களை கொண்டு வந்தார். அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக நீர்மின் திட்டங்களை கொண்டு வந்தார். பல்வேறு அணைகளை கட்டினார். இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை பொருந்தியவர் யார் அப்படின்னா காமராசர். அவருடைய காலத்தில் தான் பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டன. அடுத்ததாக முடிவுரை. தென்னாட்டு காந்தி எனவும் கருப்பு காந்தி எனவும் புகழப்பட்ட நம் காமராசர் அவர்கள் நம்மளுடைய காந்தியின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் நாள் இவ்வுலக வாழ்வை முன்னிட்டார். நாமும் அவருடைய கொள்கைகளை பின்பற்றுவோம் அல்லது அவரை போன்றே தூய உள்ளம் கொண்டவராக வாழ்வோம் அப்படின்னு இந்த கட்டுரையில சொல்றாங்க. ஓகே, நம்ம சென்ற வகுப்பில் எதெல்லாம் பார்த்தோம்? தலைமை பண்பு என்னும் துணைப்பாட பகுதியையும் கர்ம வீரர் காமராசர் என்னும் பொது கட்டுரையை எவ்வாறு எழுதலாம் என்பதை பற்றியும் நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். நாம் இன்று பார்க்க இருப்பது இயல் 7 உள்ள இணை சொற்கள் என்னும் இலக்கண பகுதியை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இணை சொற்கள். இப்ப இணை சொற்கள் என்ன என்று பார்ப்பதற்கு முன்னாடி இணைப்பு சொற்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இணைப்பு சொற்கள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இணைப்பு சொற்கள் அப்படின்னா என்ன? இப்ப இங்க ஒரு ஊர் இருக்கு, இங்க ஒரு ஊர் இருக்கு, ஓகேவா? இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு. இந்த இரண்டு ஊர்களுக்கும் இடையே ஒரு நதி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு. இந்த இரண்டு ஊர்களுக்கும் இடையில் ஒரு நதி சென்று கொண்டிருக்கு. இது வற்றாத ஜீவன். இந்த ஆற்றுல எப்பொழுதுமே தண்ணி முழு கொள்ளளவும் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த ஊர் மக்கள் இந்த ஊருக்கு போனா என்ன பண்ணுவாங்க? இந்த ஆற்றின் மீது ஒரு பாலம் விடுவாங்க. அந்த ஆற்றின் மீது என்ன பண்ணுவாங்க? ஒரு பாலம் விடுவாங்க. அதுதான் இணைப்பு. அந்த இரண்டு ஊர்களையும் இணைப்பது எது அப்படின்னா பாலம். அதுபோல இரண்டு தொடர்களை வள்ளி எழுதி முடித்து விட்டாள், வள்ளி எழுதி முடித்து விட்டாள் என்பது ஒரு தொடர். ஓகே, எழுதி எழுதவில்லை, வள்ளி எழுதி முடித்து விட்டால் எழுதி எழுதவில்லை. இது ஒரு தொடர், இது ஒரு தொடர். அப்ப இந்த இரண்டு தொடர்களில் இணைக்கும் ஒரு சொல்லு தான் இணைப்பு சொல். இணைப்பு சொல்ல என்ன? இரண்டு தொடர்களை இணைக்கும் ஒரு சொல்லு தான் இணைப்பு சொல். இப்ப எப்படி ஒரு ஊரையும் மற்றொரு ஊரையும் இணைப்பதற்கு ஒரு பாலம் செயல்படுகிறதோ அது போலவே ஒரு தொடரையும் மற்றொரு தொடரையும் இணைப்பதற்கு சில சொற்கள் பயன்படுகின்றன. அச்சொற்கள் தான் இது இணைப்பு சொற்கள். இப்ப இணைப்பு சொற்கள் என்னென்ன இருக்கு? மட்டும், அதனால், ஆகையால், ஏனெனில், இது போல நிறைய இணைப்பு சொற்கள் நம்ம பார்த்துருக்கோமா? ஞாபகம் இருக்குங்களா? இப்ப இணைப்பு சொற்கள்லாம் என்ன?
இரண்டு தொடர்களை இணைக்கும் ஒரு சொல்லுதான் இணைப்பு சொல். இது ஒரு தொடர், இது ஒரு தொடர். இந்த இரண்டு தொடர்களையும் இணைக்கும் ஒரு சொல்லுதான் இணைப்பு சொல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஓகே, கவனிங்க. வள்ளி எழுதி முடித்து விட்டார் ஒரு தொடர். எழில் எழுதவில்லை இது ஒரு தொடர். இப்ப இந்த இரண்டு தொடர்களையும் இணைக்கும் ஒரு இணைப்பு சொல் எது? என்ன சொல்? வெரி குட், ஆனால். வள்ளி எழுதி முடித்து விட்டால், ஆனால் எழில் எழுதவில்லை. அப்ப இந்த இரண்டு தொடர்களும் இந்த இணைப்பு சொற்கள் மூலம் ஒரு தொடரா வந்துச்சு. இதுதான் இணைப்பு சொல். இப்ப இணைப்பு சொல் அப்படின்னா இரண்டு வெவ்வேறு தொடர்களை இணைக்கும் ஒரு சொல்லுதான் இணைப்பு சொல். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை. முகில் பள்ளிக்கு போற. அடுத்த பாருங்க. அவளுக்கு உடல் நலம் இல்லை. இரண்டு தொடர் கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிங்க. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஒரு தொடர். அந்த தொடர் முடிஞ்சிச்சு. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஒரு தொடர் முடிஞ்சிச்சு. அடுத்த பாருங்க. அவனுக்கு உடல் நலம் இல்லை இது முடிஞ்சிச்சு. அப்ப இந்த இரண்டு தொடர்களையும் இணைக்கும் ஒரு சொல்லு நம்ம பயன்படுத்தணும். என்ன சொல்? முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில். நான் சொல்ல நமக்கு பயன்படுத்தணும். ஏனெனில் அவனுக்கு உடல் நலம் இல்லை. அப்ப இந்த முற்றுப்புள்ளி போயிடுமா? அப்ப இந்த இரண்டு தொடர்களும் ஒரே தொடரா வந்துடும். முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல் நலம் இல்லை. அப்ப மேல உள்ள தொடரும் முதல் தொடரில் இரண்டாம் தொடரில் இணைக்கும் ஒரு சொல்லுதான் இணைப்பு சொல். புரியுதுங்களா? அடுத்த பாருங்க. பெருமழை பெய்தது. பெருமழை பெய்தது முடிஞ்சிச்சு. எங்க ஊர்ல பெருமழை பெய்தது சரியாயிடுச்சு. ஏரி குளங்கள் நிரம்பின. எங்க ஊர்ல உள்ள ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கு. இரண்டாவது தொடர் முடிஞ்சிச்சு. அப்ப இந்த முதல் தொடரையும் இந்த இரண்டாம் தொடரையும் இணைக்கும் ஒரு சொல்லுதான் இணைப்பு சொல். அப்ப இந்த இணைப்பு சொல் நம்ம என்ன பயன்படுத்தணும்? பெருமழை பெய்தது அதனால், அதனால் அல்லது அதனால் ஆகையால் வராது. அதனால ஓகே. பெருமழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இப்ப இணைப்பு சொற்கள் என்ன புரியுதா? இணைப்பு அப்படின்னாலே ஒரு இரண்டு பொருட்களை இணைப்பது. இணைப்பு அப்படின்னா சேர்ப்பது, கூட்டுவது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இணைப்பு சொற்கள் அப்படின்னா இரண்டு சொற்களை, இரண்டு தொடர்களை ஒன்றிணைப்பதுதான் இணைப்பு சொற்கள். இப்ப மேல உள்ள தொடரையும் இரண்டாவது உள்ள தொடரையும் இணைக்கும் ஒரு சொல்லுதான் இணைப்பு சொற்கள். இப்ப இணைப்பு சொற்கள் என்னென்ன இருக்கு? மட்டும், அதனால், ஆகையால், ஏனெனில் இது போல பல்வேறு இணைப்பு சொற்கள் இருக்கு. இதை நம்ம சென்ற வகுப்பிலே பார்த்திருக்கோம். இப்பதான் நம்ம என்ன பார்க்க போறோம்? இணை சொற்கள் அப்படின்னா என்ன பார்க்கணும். அது என்ன? இணை அப்படின்னா சேர்ந்தே இருக்குது. இணை அப்படின்னாலே சேர்ந்து இருப்பதுதான் இணை. இப்ப சேர்ந்தே வரக்கூடிய சொற்கள் தான் இணை சொற்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இணைப்பு சொற்கள் வேற, இணை சொற்கள் வேற. இணைப்பு அப்படின்னா சேர்ப்பது. இணைப்பு அப்படின்னா இரண்டையும் சேர்ப்பதுதான் இணைப்பு. இணை அப்படின்னா சேர்ந்தே இருப்பதுதான் இணை. சேர்ந்தே இருப்பதுதான் இணை. சேர்ப்பது இணைப்பு. ஓகேவா? இது நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இணை சொற்கள் அப்படின்னா இணை அப்படின்னா சேர்ந்தே இருக்கும் சொற்கள். ஓகே, அதற்கு முன்னாடி நம்ம இந்த உரையாடலை பார்க்கணும். இப்போ பூவரசன், செல்வம் இவங்க ரெண்டு பேரும் நல்ல நெருங்கிய நண்பர்கள். யார் யாரு? பூவரசனும் செல்வனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் பூவரசன் என்ன பண்றான் அப்படின்னா செல்வம் வீட்டுக்கு போறான். யார் போறான்? பூவரசன். செல்வா என்னாச்சு? செல்வா என்னாச்சு? ஏன் கவலையாக இருக்கிறார்? யார் கேட்கிறா? பூவரசன் கேட்கிறான். செல்வா என்னாச்சு? நீ ஏன் கவலையாக இருக்கிறாய்? அதற்கு செல்வம் சொல்றான், எங்க வீட்டு தோட்டத்துல இருந்த சின்னஞ்சிறிய செடி. நீங்க நல்லா நான் கலர் சாக்ஸ் தெரியுங்களா? அந்த சொற்கள் எல்லாம் நல்லா கவனிக்கணும்.
ஓகேவா? எங்க வீட்டு தோட்டத்துல இருந்த சின்னஞ்சிறிய செடி வாடி வதங்கி இருக்கு. சின்னஞ்சிறிய செடி வாடி வதங்கி இருக்கு. பூவரசன் உணர்கிறான். அதற்காகவா கவலைப்படுகிறாய்? அதற்காக எப்படி கவலைப்படுகிறாய் அப்படின்னு கேட்கலாம். அதற்கு செல்வம் சொல்ல பாருங்க, ஆமாம், நான் அதை எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டேன் தெரியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். யாரு கேட்கலாம்? செல்வத்திட்ட கேட்கலாம். நான் அதை எவ்வளவு கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்ட உனக்கு தெரியுமா? போன வாரம் தான் அதுல அடுக்கடுக்கா வெள்ளை வெள்ளையில பூ பூத்திருந்தது அப்படின்னு சொல்றான். அது உடனே பூவரசன் சொல்றான், வருந்தாதே செல்வா, இரவு பகலாக நீ அந்த செடியை எப்படி கவனித்திருப்பாய் என்று எனக்கும் புரிகிறது. மீண்டும் அந்த செடி பச்சை பசேல்னு மாறணும். இந்த வாடி வதங்கிற அந்த செடி மீண்டும் என்ன பண்ணும்? பச்சை பசேல்னு மாறணும் இல்லையா? நம்ம போய் என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய அறிவியல் ஆசிரியரிடம் இதை கூறி அதை நம்ம என்ன பண்ணலாம்? வாடி வதங்கி இருக்கிற செடியை மீண்டும் பச்சை பசேல்னு மாற்றலாம் அப்படின்னு பூவரசனும் செல்வமும் எங்க போறாங்க? அவங்களுடைய அறிவியல் ஆசிரியரை பார்க்க போறாங்க. ஓகே, இதுதான் இந்த உரையாடல். இந்த உரையாடல் நல்லா கவனிச்சிங்களா? இதுல இந்த கலர் அவன் சாக்லேட் எழுதிக்க பார்த்தீங்களா? சின்னஞ்சிறிய வாடி வதங்கி இருக்கு, கண்ணும் கருத்துமாக, அடுக்கடுக்கா, வெள்ளை வெள்ளையர்னு, இரவு பகலாக, பச்சை பசேல்னு. இந்த சொற்கள் இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இந்த சொற்கள் இருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது? இப்ப இணை சொற்களுக்கும் இந்த சொற்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு கரெக்டா சொல்லி பார்ப்போம். நல்ல கவனிங்க. சின்னஞ்சிறிய இதுல எத்தனை சொற்கள் இருக்கு? வெரி குட், 2 சொற்கள் இருக்கு. இப்ப சின்ன அப்படின்னு ஒரு சொற்கள், சிறிய அப்படின்னு ஒரு சொற்கள். அப்ப இந்த 2 சொற்கள் எப்படி வந்திருக்கு? சேர்ந்தே வந்திருக்கு. இதுதான் இணை சொற்கள். சின்னஞ்சிறிய பாருங்க, வாடி வதங்கி இருக்கு, வாடி ஒரு சொல், வதங்கி இருக்கு ஒரு சொல். இப்ப இந்த 2 சொற்களும் சேர்ந்தே வந்திருக்கா? அடுத்த பாருங்க, கண்ணும் கருத்துமாக. கண்ணும் என்பது ஒரு சொல், கருத்துமாக என்பது மற்றொரு சொல். இப்ப இந்த 2 சொற்களும் சேர்ந்து வந்திருக்கா? அடுத்த பாருங்க, அடுக்கடுக்கா. அடுக்கு ஒரு சொல், அடுக்காக மற்றொரு சொல். அடுத்தது வெள்ளை வெளியேறு. வெள்ளை ஒரு சொல், வெளியேறு ஒரு சொல். அப்ப இந்த 2 சொற்கள் என்ன பண்ணிருக்கு? சேர்ந்தே வந்திருக்கு. இது போல 2 சொற்கள் சேர்ந்தே வருவதுதான் இணை சொற்கள். இப்ப புரியுதுங்களா? இப்ப இணைப்பு சொற்களுக்கு இணை சொற்கள் என்ன வித்தியாசம்? இணைப்பு சொற்கள் அப்படின்னா ஒரு தொடரையும் மற்றொரு தொடரை இணைக்க வரும் சொல்லுதான் இணைப்பு சொல். ஒரு தொடரையும் மற்றொரு தொடரையும் இணைக்க வரும் சொல்லுதான் இணைப்பு சொல். இணை சொல் அப்படின்னா சேர்ந்தே வரும் சொல்லுதான் இணை சொல். ஓகே, நம்ம இப்ப இணை சொல்னா என்ன, அதனுடைய வகைகளை பற்றி பார்க்க போறோம். இணை சொற்கள்லாம் என்ன, அதனுடைய வகைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இணை சொற்கள் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? 2 சொற்கள் சேர்ந்தே வருவதுதான் இணை சொற்கள். இணை சொற்கள் அப்படின்னா 2 சொற்கள் சேர்ந்தே வருவதுதான் இணை சொற்கள். இப்ப இரவு பகல். இரவு அப்படிங்கிறது ஒரு சொல், பகல் என்பது மற்றொரு சொல். இப்ப இரவு பகல் அப்படின்னா ஒரே சொல். இந்த 2 சொற்கள் சேர்ந்தே வருவதுதான் இணை சொற்கள். இந்த இணை சொற்கள் 3 வகைப்படும். இந்த இணை சொற்கள் 3 வகைப்படும். ஒன்று நேர் இணை சொற்கள், நேரிணை சொற்கள். இந்த இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஒன்று நேரிணை சொற்கள், 2 எதிர் இணை சொற்கள், 3 செறிவினை சொற்கள். இப்ப இந்த இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அது என்னென்ன? நேரிணை சொற்கள், எதிரிணை சொற்கள், செறிவினை சொற்கள் அப்படின்னு 3 வகைப்படும். ஓகே, இப்ப நேரிணை சொற்கள் அப்படின்னா என்ன? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? நேரிணை சொற்கள் அப்படின்னா என்ன என்பதை பார்க்க போறோம்.
பேரும் புகழும். பேரும் புகழும். பேரும் என்பது ஒரு சொல், புகழும் என்பது மற்றொரு சொல். இப்ப நம்ம பேரும் புகழும் பெற்று வாழ வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வாழ்த்துறாங்க. இப்ப பேர் அப்படின்னா நம்ம நல்லா புகழ் வாய்ந்தவரா வாழணும். புகழும் அப்படின்னா பெருமை அடைகிற மாதிரி வாழணும். அப்ப இந்த இரண்டு சொற்களும், இந்த பேரும் புகழும் அப்படிங்கிற இரண்டு சொற்களும் எத்தனை பொருளை தருது? ஒரே பொருளை தான் தருது. அதாவது பேரும் புகழும் பெற்று வாழ வேண்டும் அப்படின்னா நம்ம மற்றவர்கள் மதிக்கும்படி உயர்ந்தவனாக வாழ வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்ப பேரும் புகழும் அப்படிங்கிற இரண்டு சொற்கள் ஒரே பொருளை தருவதால் இது நேரிணை சொற்கள். இப்ப நேரிணை சொற்கள் அப்படின்னா இரண்டு சொற்கள் ஒரே பொருளை தருமாயின் அதுதான் நேரிணை சொற்கள். அடுத்து பாருங்க, தங்கு தடை. நம்ம பேசுற பேச்சு தங்கு தடையின்றி பேச வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நாம் பேசும் பேச்சு தங்கு தடையின்றி பேச வேண்டும். அது என்ன தங்கு தடை அப்படின்னா? தங்கு அப்படிங்கிறது ஒரு சொல், தடை அப்படிங்கிறது மற்றொரு சொல். இப்ப தங்கு தடை அப்படின்னா இடையில நிற்காமல் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒரு மேடை பேச்சு எடுத்து பேசணும் அப்படின்னா நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? தங்கு தடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஈடும் எடுப்புமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பேசிக்கொண்டே இருக்கும்போது அப்படின்னு இடையில நின்றுகிட்டு அப்படி யோசிக்க கூடாது. பேச ஆரம்பிச்சாலும் பேசிக்கிட்டே இருக்கணும். அதாவது தங்கு தடை அப்படின்னா நிற்காமல் பேசிக்கொண்டே இருக்கிறது. அதாவது நம்ம நிற்காமல் அப்படின்னா நம்ம நின்றுகிட்டு இல்லை, நிற்காமல் நம்ம பேசும் வார்த்தைகள் நிற்காமல் பேச வேண்டும். இப்ப தங்கு தடை அப்படின்னா தங்கு தடை, இந்த இரண்டு சொற்களும் ஒரே பொருளை தருது. என்ன பொருளை தருது? நம்மளுடைய பேசும் சொற்கள் நிற்காமல் தொடர்ந்து பேச வேண்டும் என்ற பொருளை தருவதால் இந்த இரண்டும் என்ன சொற்கள்? நேரிணை சொற்கள். இப்ப நேரிணை சொற்கள் என்ன? இரண்டு சொற்கள் ஒரே பொருளை தருமாயின் அதுதான் நேரிணை சொற்கள். புரியுதா? நேரிணை சொற்கள் என்ன? இரண்டு சொற்கள் ஒரே பொருளை தருமாயின் அது நேரிணை சொற்கள். புரியுதுங்களா? நம்ம அடுத்தது எதிரிணை சொற்கள். எதிரி அப்படின்னா யாரு? நல்லவன் அப்படின்னா கெட்டவன், உயர்ந்தவன் அப்படின்னா தாழ்ந்தவன், வானம் அப்படின்னா பூமி. இதுதான் எதிரிணை. நல்லவன் அப்படின்னா கெட்டவன். ஒரு நல்லவன் ஒருத்தன் இருந்தானா கெட்டவன் ஒருத்தன் இருப்பான். ஹீரோ அப்படின்னு ஒருத்தன் இருந்தா வில்லன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அதான் எதிரிணை சொற்கள். எதிரிணை சொற்கள் அப்படின்னா இரண்டு சொற்கள் வரும். எதிரிணை இரண்டு சொற்கள் வரும், ஆனா அந்த இரண்டும் வெவ்வேறு பொருளை சார்ந்ததாக இருக்கும். பாருங்க, அல்லும் பகலும். அல் அப்படின்னா என்ன? அல் அப்படின்னா இரவு. அல் அப்படின்னா இரவு. இப்ப இரவுக்கு ஆப்போசிட் என்ன? வெரி குட், பகல். இப்ப அல்லும் பகலும் அப்படின்னா இரவும் பகலும். அப்ப அல்லும் பகலும் இரண்டு சொற்கள் இருக்கு. அல்லும் ஒரு சொற்கள், பகலும் என்பது மற்றொரு சொல். அப்ப இரண்டு சொற்களும் ஒரே பொருள் தருதா? இல்ல. அப்ப எத்தனை பொருளை தருது? இரண்டு வெவ்வேறு பொருள்களை தருது. இது பெரும்பாலும் எப்படி வரும் அப்படின்னா எதிர்ச்சொல் போல வரும். அல்லும் பகலும், அல் என்பது இரவை குறிக்கும், பகல் என்பது பகலை குறிக்கும். அல்லும் பகலும் இந்த இரண்டு சொற்களும் வெவ்வேறு எதிரெதிர் பொருளை தருவதால் இது எதிரிணை சொற்கள். புரியுதுங்களா? அடுத்த பாருங்க, உயர்வு தாழ்வு. உயர்வு தாழ்வு. இப்போ உயர்வுக்கு ஆப்போசிட் என்ன? தாழ்வு. மேடு பள்ளம், நல்லவன் கெட்டவன். புரியுதுங்களா? அப்ப இரண்டு சொற்கள் எதிரெதிர் பொருளை தருவதால் இது எதிரிணை சொற்கள். எதிரிணை சொற்கள் என்ன? புரியுதுங்களா? எதிரிணை சொற்கள் எப்பொழுதுமே எதிர் சொல்லாகவே வரும். எதிரிணை சொற்கள் எப்பொழுதுமே எதிர் சொல்லாகத்தான் வரும். ஓகேவா? அடுத்த பாருங்க, செறிவினை சொற்கள். செறிவு அப்படின்னா என்ன? செறிவு அப்படின்னா அடர்த்தி அப்படின்னு சொல்லுது. செறிவு அப்படின்னா என்ன? அடர்த்தி. செறிவினை அப்படின்னா அடர்த்தி மிகுந்த பொருளை தருவதுதான் செறிவினை சொற்கள். செறிவு அப்படின்னா என்ன சொன்ன? அடர்த்தி அப்படின்னு சொன்ன. ஓகேவா? பாருங்க, கண்ணை
டேய் அந்த நம்ம மேற்கிந்திய தீவுகள் அணியை பார்த்துருப்பீங்க. நீ எல்லாம் கிரிக்கெட் பார்க்குற மாதிரி தான் மேற்கிந்திய தீவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கரேர்னு இருப்பாங்க. அது என்ன கண்ணுக்கு கரேர்னு இருக்காங்க? ஒன்று கருப்பாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிகப்பாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வெள்ளையாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன கண்ணுக்கு கரேர்னு இருக்காங்க, வெள்ளை வெள்ளையர்னு இருக்காங்க, பச்சை பசேர்னு இருக்கு. இது என்ன அர்த்தம்? கண்ணு கரேர் அப்படின்னா ரொம்ப 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 கருப்பாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது கருப்பை மிகுதிப்படுத்தி சொல்வதுதான் செறிவினை சொற்கள். இப்போ செறிவு அப்படின்னா அடர்த்தி அப்படிங்கிற பொருள். ஓகேவா? செறிவுனா என்ன? அடர்த்தி. இப்போ கண்ணை கரேர்னு தான் மேற்கிந்திய தீவு நாட்டுக்காரர்கள் அனைவரும் கண்ணை கரேர்னு இருக்கின்றனர் அப்படின்னா ரொம்ப 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 கருப்பா இருக்காங்க. ஓகேவா? அடுத்த பாருங்க, இந்திய நாட்டுக்காரர்கள் வெள்ளை வெளியேறு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப 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 வெள்ளையா இருக்காங்க அப்படின்னா. ஓகே, அப்ப வெள்ளை எப்படி இருக்காங்க? ரொம்ப 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 அப்படிங்கிறப்ப அதை சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு வெள்ளையா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுதான் அதனுடைய அடர்த்தியை குறிக்கிறது, அதனுடைய செறிவை குறிக்கிறது தான் செறிவினை. புரியுதா? இப்ப இந்த இணை சொற்கள் அப்படின்னா என்ன சொன்னா, இரண்டு சொற்கள் சேர்ந்தே வந்துச்சுன்னா அது இணை சொற்கள். இந்த இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். நேரிணை சொற்கள், எதிரிணை சொற்கள், செறிவினை சொற்கள். இப்ப நேரிணை சொற்கள் அப்படின்னா என்ன? இரண்டு சொல் ஒரே பொருளை தருமாயின் அது நேரிணை சொற்கள். ஓகேவா? இரண்டு சொற்கள் வெவ்வேறு பொருளை தருமாயின் அது எதிரிணை சொற்கள். ஓகே, ஒரு பொருளின் அடர்த்தியினை கூறுவது செறிவினை சொற்கள். இது உங்களுக்கு புரியுதா? இணை சொற்கள்லாம் என்ன, நேரிணை சொற்கள்லாம் என்ன, எதிரிணை சொற்கள்லாம் என்ன, செறிவினை சொற்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், பொருத்தமான இணை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுறது அப்படின்னு சும்மா நம்ம இந்த கோடிட்ட மாதிரி கொடுத்துருங்க. இப்ப நீங்க தான் கரெக்டா ஆன்சர் பண்ணலாமா? பாருங்க, கொடுத்துருங்க. நோய் நொடி, மேடு பள்ளம், பச்சை பசே, அடியும் நுனியும், கண்ணும் கருத்துமாக, அங்கும் இங்கும் அப்படின்னு ஒரு 6 சொற்கள் கொடுத்துருக்க. இதுல ஒரு 6 கேஷ் கொடுத்துருக்க. நல்ல கவனிங்க. நாம் வாகனம் அப்படின்னா நம்ம மிதிவண்டியா இருக்கலாம் அல்லது இருசக்கர வாகனமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? நாம் வாகனத்தில் டேஷ் பார்த்து செல்ல வேண்டும். நாம் வாகனத்தில் எவ்வாறு செல்ல வேண்டும்? நல்ல விஷயம். நாம் வாகனம் அப்படின்னா நம்ம ஓட்டிக்கிட்டு போற மிதிவண்டியோ அல்லது இருசக்கர வாகனம் எது வேணாலும் இருக்கலாம். நாம் வாகனத்தில் எவ்வாறு செல்ல வேண்டும், எதை பார்த்து செல்ல வேண்டும்? இதுல கரெக்டா இருந்தீங்க. வெரி குட். மேடு பள்ளம் பார்த்து செல்ல வேண்டும். நாம் வாகனத்தில் மேடு பள்ளம் பார்த்து செல்ல வேண்டும். இப்ப மேடு பள்ளம், அப்ப இந்த இரண்டு சொற்களும் ஒரே பொருளை தருதா? இல்ல, வெவ்வேறு பொருளை தருது, எதிரெதிர் பொருளை தருது. இந்த இரண்டு சொற்களும் எதிரெதிர் பொருளை தருவதால் இது என்ன இணை சொற்கள்? வெரி குட், எதிரிணை சொற்கள். ஓகே, அடுத்தது பாருங்க. புலி காட்டுல வாழும் பார்த்தீங்களா, அந்த புலி இரையே அப்படின்னா அதுக்கு தேவையான உணவை டேஷ் தேடி அழைத்தது. புலி தனக்கு தேவையான உணவை தேடி அலைந்தது. எப்படி அலைஞ்சிருக்கோம்? கரெக்டா சொல்லுங்க. எப்படி அலைஞ்சிருக்கோம்? வெரி குட், அங்கும் இங்குமாக அலைந்தது. புலி தனக்கு தேவையான இரையே அப்படின்னா உணவை தேடி அங்கும் இங்குமாக அலைந்தது. அங்கும் இங்கும் தேடி அலைந்தது. ஓகேவா? இப்போ அங்கும் இங்கும் இது என்ன இணை சொற்கள்? வெரி குட், எதிரிணை சொற்கள். அங்கும் இங்கும் என்பது எதிரிணை சொற்கள். அடுத்தது பாருங்க, புல்வெளி அப்படின்னா நம்ம இந்த விளையாட்டு பூங்காவுக்கு போயிருக்கீங்களா? பூங்காவுக்கு போயிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா புல்லு சின்னதாக இருக்கும், பச்சை பச்சையும் அழகா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதாவது புல்வெளி டேஸ் என காட்சி அளித்தது. புல்வெளி டேஸ் என காட்சி அளித்தது. எப்படி இருந்துச்சு புல்வெளி? கரெக்டாக இருக்கீங்க. புல்வெளி
பச்சை பசேல்னு இருந்துச்சு. புல்வெளி எப்படி இருந்துச்சு? பச்சை புல்வெளி பச்சை பசேல்னு காட்சி. அப்ப பச்சை பசேல்னா என்ன அர்த்தம்? ரொம்ப 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 பச்சையா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இது என்ன இணை? செறிவினை. இது என்ன இணை? செறிவினை சொற்கள். புரியுதுங்களா? அடுத்த பாருங்க, நாம் அனைவரும் இல்லாமல் வாழ வேண்டும். நாம் அனைவரும் இல்லாமல் வாழ வேண்டும். என்ன இல்லாமல் வாழ வேண்டும்? நாம் அனைவரும் வெரி குட். நோய் நொடி. நாம் அனைவரும் எப்படி வாழ வேண்டும்? நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும். இப்போ நோய் அப்படின்னாலும் நமக்கு வரக்கூடிய அந்த வியாதி தான். நொடி அப்படின்னாலும் நமக்கு வரக்கூடிய அந்த வியாதிகள் தான். அப்போ நோய் நொடி இந்த இரண்டு சொற்களும் வெவ்வேறு பொருளை தருகின்றனவா? இல்லை. அப்ப இந்த இரண்டு சொற்களும் எத்தனை பொருளை தருகின்றன? ஒரே பொருளை தருவதால் இது என்ன இணை சொற்கள்? வெரி குட். நேர் இணை சொற்கள். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, சிவனின் சிவபெருமான். ஓகேவா? சிவனின் தேசை யாருக்கும் தெரியவில்லை. சிவனின் தேஸ் யாருக்கும் தெரியவில்லை. இல்லைன்னா கரெக்டா நம்ம ஒரு கதை ஒன்று இருக்கு. சிவபெருமானோட அடியையும் நுனியையும் தேடி போனாங்க அப்படின்னு ஒரு கதை ஒன்று. அடியை தூண்டி யார் போவா? விஷ்ணு பகவான் போனாரு. தன்னோட தலைமுடியை தேடி யார் போனாங்க? பிரம்மதேவன் போனாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க. ஓகேவா? இந்த சிவனின் அடியையும் நுனியும் யாருக்கும் தெரியவில்லை. ஆனா யாருமே கண்டுபிடிக்க முடியும். அதனால சிவனின் அடியும் நுனியும் யாருக்கும் தெரியவில்லை. அப்ப அடியும் நுனியும் என்ன இணை? அடினா என்ன? பாதம். நுனினா தலை. அப்ப பாதத்துக்கு ஆப்போசிட் என்ன? தலை. அப்ப இது என்ன இணை சொற்கள்? வெரி குட். எதிரிணை சொற்கள். அடுத்து பாருங்க, நான் படிப்பேன். நான் படிப்பேன். எப்படி படிப்போம்னா வெரி குட். கண்ணும் கருத்துமாக படிப்பேன். நாம் அனைவரும் எப்படி படிப்போம்? கண்ணும் கருத்துமாக படிப்போம். நான் கண்ணும் கருத்துமாக படிப்பேன். இப்ப கண்ணும் கருத்துமாக அப்படின்னா என்னுடைய கவனங்கள் முழுவதும் படிப்பின் மீது தான் இருக்கும். அப்ப இந்த இரண்டு சொற்கள் ஒரே பொருளை தருவதால் இது என்ன இணை சொற்கள்? நேர் இணை சொற்கள். இப்ப புரியுதுங்களா? இப்ப இணை சொற்கள்லாம் என்ன? இரண்டு சொற்கள் இணைந்தே வருவதுதான் இணை சொற்கள். இந்த இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். நேரிணை, எதிரிணை, செறிவினை. இரண்டு சொற்கள் ஒரே பொருளை தருமாயின் அது நேர் இணை சொற்கள். இரண்டு சொற்கள் எதிரெதிர் பொருளை தருமாயின் அது எதிரிணை சொற்கள். ஒரு பொருளின் அடர்த்தியினை கூறுவது செறிவினை சொற்கள். ஓகேவா? இன்னைக்கு நம்ம இணை சொற்கள்லாம் என்ன, இணைப்பு சொற்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வகுப்பு உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இத்துடன் ஒரு பணித்தாள் ஒன்றையும் நான் இணைத்து அனுப்புகிறேன். நீங்க அதற்கான விடையை அனைவரும் எழுதி என்னுடைய தனிப்பட்ட நண்பருக்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.